முதல்லாம் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வீடியோஸ் எடுக்கும்போது பேக்ரவுண்டு போட்டு அதுக்கு அழகாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் போஸ்ட் போடுவேன். இது எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து தான் உருவாகுது. என்ன தான் வேலைக்கான ஆள் வச்சுருந்தாலும் நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். அதுவும் நான் சுத்தம் பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்கு நாளைக்கு பர்த்டே பேபிக்கு, அதாவது 2 இயர்ஸ் பேபிக்கு ஒரு பாவாடை தாவணி, பாவாடை சட்டை, பாவாடை தாவணி இது ரெண்டையுமே சொல்லலாம் டிசைன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நியூவாக வந்திருக்க டிசைன் மெட்டீரியல்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. சிந்தட்டிக்ஸ்லேருந்து, காட்டன்லேருந்து, ரயான் மெட்டீரியல்ஸ்லேருந்து, மல்மல் காட்டன்லேருந்து எல்லா மெட்டீரியல்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாவாடை சட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது அதுக்குள்ளே நான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன். அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க. குழந்தைக்கும் வேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஆனால் இது ஃபோட்டோஸ் எனக்கு இன்னும் ஃபுல்லாக வரல. ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சோன்னே நான் உங்களுக்கு கடைசியாக போஸ்ட் வந்து தனியாக போடுறேன். இந்த குழந்தை வந்து அளவெடுக்கும் போதும் ரொம்ப க்யூட்டாக காட்டுச்சு. ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போதும் கரெக்டாக காட்டுச்சு. அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.